ஒரு மர்மமான கதவு. அதன் மறுபுறம் ஒரு மறைந்த உலகம். சிந்துபாத் கருமுத்தின் மர்மத்தை கண்டுபிடித்தான். ஆனால் அவன் எதிர்பாராதது நடந்துவிட்டது. அவன் கையில் கிடைத்த அந்த பொன் சாவி, அது சாதாரண சாவி அல்ல. அது ஒரு மர்ம கதவை திறக்கிறது. ஆனால் அந்த கதவை திறந்தவன் இனி உயிருடன் திரும்ப முடியாது. சிந்துபாத் அந்த கதவை திறந்தவுடன் உலகமே மாறியது. ஒரு இருண்ட நகரம், உயிரில்லாத சிலைகள். ஆனால் அவை உயிரோடு இருந்தால்? நகரத்தின் நடுவே ஒரு மர்ம மனிதன். அவன் சொன்ன வார்த்தைகள் சிந்துபாத்தை அதிர வைத்தது. அது என்ன வார்த்தையாக இருக்கும்? இப்போது சிந்துபாத் ஒரு முடிவை எடுக்க வேண்டும். அவன் போராடி உயிருடன் திரும்புவானா, அல்லது இந்த நகரம் அவனை விழுங்கி விடுமா? சிந்துபாத் கையில் அந்த மர்ம சாவியை பார்த்தான். அது பொன்னாக இருந்தாலும் அதன் மேல் ஒரு நாகத்தின் உருவம் சின்னமாக பொறிக்கப்பட்டிருந்தது. அவன் அதனை சற்றே உரசிய போது சாவி திடீரென சூடாகி எரிந்தது. சிந்துபாத் கையை பின்னே இழுத்தான். அவனின் நண்பர்கள் பயந்து விட்டனர். சிந்துபாத், இது ஆபத்தானது போல இருக்கு. இந்த கதவு எதற்காக? இது எதற்காக நம்மை எதிர்பார்க்குது என்று நண்பரில் ஒருவன் கூறினான். சிந்துபாத் தைரியமாக கதவின் அருகே சென்றான். அவன் கையை நீட்டி கதவின் மீது வைத்தான். அந்த நீல கண்ணாடி கதவு மெதுவாக ஒளிர்ந்தது. திடீரென கதவின் மறுபுறத்திலிருந்து ஒரு பெரிய நிழல் தோன்றியது. அந்த நிழல் மனித வடிவத்தில் இருந்தது, ஆனால் முழுமையாக காட்டவில்லை. நீ இந்த கதவை திறக்க கூடாது. அந்த குரல் ஆழமாகவும் மர்மமாகவும் இருந்தது. சிந்துபாத் திகைத்து நின்று கொண்டிருந்தான். நான் இதை திறந்தால் என்ன நடக்கும் என்று கேட்டான். அந்த நிழல் மெதுவாக நெருங்கியது. இந்த கதவு ஒரு புதிய உலகத்திற்கானது. ஆனால் அது நல்லதா கெட்டதா என்பதை நீயே தீர்மானிக்க வேண்டும் என்ற அந்த பெரிய நிழல் கூறியது. சிந்துபாத் அந்த சாவியை கதவின் சிறிய துளையில் மெதுவாக நுழைத்தான். அது ஒரு நொடி ஒளிர்ந்தது. அவனது நண்பர்கள் அதிர்ச்சியுடன் பார்த்து கொண்டிருந்தார்கள். உடனே அவன் நண்பரில் ஒருவன், சிந்துபாத், நம்மளை இது எந்த உலகத்திற்கு போய்விட சொல்லுமோ என்று அதிர்ச்சியுடன் கேட்டான். அந்த சமயம் ஒரு ஓசை கேட்டது. கிளிக்! கதவு தானாகவே திறந்தது. அதன் உள்ளே ஒரு நீண்ட இருண்ட பாதை. நாம இதுல கண்டிப்பா போகணுமா என்று நண்பரில் ஒருவன் கேட்டான். சிந்துபாத் தயக்கமின்றி உள்ளே சென்றான். அவனுடைய நண்பர்களும் அவனை தொடர்ந்து சென்றார்கள். அவர்கள் உள்ளே நுழைந்ததும் திடீரென அவர்கள் ஒரு மாய உலகத்திற்குள் வந்து விட்டார்கள். அந்த உலகம் ஒரு நகரம் போல இருந்தது. ஆனால் முழுவதும் கருப்பு நிறத்தில் இருந்தது. மனிதர்கள் கிடையாது. ஆனால் கருப்பு நிற கோபுரங்கள், உருவங்கள், சிலைகள், அவைகள் உயிருடன் இருப்பது போலவே இருந்தன. இதனை எல்லாம் பார்த்த சிந்துபாத், இங்கேயும் பாருங்க, இவர்கள் அனைவரும் கல்லாக மாறியிருக்காங்க என்று அதிர்ச்சி அடைந்தான். இது நம்மளுடைய சாபமா என்று கேட்டான். அந்த நேரத்தில் ஒரு நிழல் உருவம் அவர்களை நெருங்கியது. அப்போது அந்த உருவம், நீங்கள் இந்த இடத்தை விட்டு வெளியேற முடியாது என்று மிரண்ட குரலில் பேசியது. அதனைத் தொடர்ந்து, நீங்கள் உங்கள் சாபத்தை முறியடித்திருந்தாலும் இந்த நகரம் அதன் உண்மையான விதியை மறைக்கிறது என்றும் கூறியது. அவர்களுக்கு அந்த வார்த்தை பெரிதும் மர்மமாகவே இருந்தது. அதனை யோசித்தவாறே மேலும் நடந்தனர். அவர்கள் நகரின் நடுவே சென்றார்கள். அங்கு அவர்கள் கண்ட காட்சி அதிசயமாக இருந்தது. என்ன காட்சி? அங்கு ஒரு மனிதன் மட்டும் உயிருடன் இருந்தான். அவன் மிகவும் முதியவனாக இருந்தான். அவன் முழுமையாக கருப்பு நிற ஆடைகள் அணிந்திருந்தான். அவன் சிந்துபாத்தை பார்த்ததும் ஒரு சிறிய புன்னகையுடன் மெதுவாக பேசினான். நீதான் இதை முறியடிக்க வந்திருப்பாயா என்றான். ஏது என்று சிந்துபாத் குழப்பமடைந்தான். அந்த முதியவன் மெதுவாக அவன் கையில் இருந்த கருமுத்தை பார்த்தான். அப்போது சிந்துபாத் தன் கையை பார்த்தான். அது எங்கிருந்து வந்தது என்று சிந்துபாத் புரியாமல் பார்த்தான். அதனை பார்த்த சிந்துபாத், இதுதான் எங்களுக்கு சாபத்தை கொடுத்த கருமுத்து. இதன் உள்ளேதான் வரைபடமும் இருந்தது என்று கூறினான். முதியவர் கைகளை தட்டினார். அதனைத் தொடர்ந்து, அதுவே அதுவே சாபத்தினை உருவாக்கிய கருமுத்து. அதனை கேட்ட சிந்துபாத் அதிர்ந்து போனான். அப்படின்னா இதுதான் எல்லாவற்றிற்கும் காரணமா என்று முதியவரை பார்த்து கேட்டான். அதற்கு முதியவர் தலையசைத்தார். பின்பு, இது ஒரு சாபம் அல்ல, இது ஒரு தேர்வு என்று கூறினார். என்ன என்று சிந்துபாத் அதிர்ச்சியில் கேட்டான். அப்போது அந்த முதியவர், இந்த கருமுத்து யாருக்கு கிடைக்கிறதோ அந்த மனிதர் ஒரு தேர்வை முடிக்கணும் என்றார். என்ன தேர்வு என்றான் சிந்துபாத். அது உனக்கே தெரிய வரும் என்று அந்த முதியவர் மர்மமாக கூறினார். அதனை கூறிக்கொண்டிருந்த அதே நேரம் அந்த நகரம் மெதுவாக உடைந்து விழத் தொடங்கியது. அப்போது சிந்துபாத் கைகளை இறுக பிடித்தான். திடீரென அவன் வாசிக்க முடியாத எழுத்துக்கள் கருமுத்தின் மீது ஒளிரத் தொடங்கின. அதனை பார்த்த நண்பர்கள் பயந்தனர். அப்போது ஒருவன், சிந்துபாத், நாம் இங்கிருந்து எப்படி தப்பிக்கப் போகிறோம் என்று கூறினான். சிந்துபாத் ஒரு முடிவை எடுத்தான்.
அந்த கருமுத்தின் சக்தியை நான் உண்மையாக பயன்படுத்தணும் என்று தன்னுள் கூறிக்கொண்டு கருமுத்தை உயர்த்தினான். அது உள்ள எழுத்துக்கள் ஒன்றாக இணைந்தன. முதியவர் மெதுவாக சொன்னார், அதை ஒழுங்காக உச்சரிக்க வேண்டும், இல்லை என்றால் நம்மை எல்லாம் இந்த நகரம் விழுங்கிவிடும் என்று எச்சரிக்கையாக கூறினான். அதனை கேட்ட சிந்துபாட் மூச்சை இழுத்து கொண்டான். அவன் அவற்றை மெல்ல வாசிக்கத் தொடங்கினான். அந்த கருமுத்து திடீரென ஒளிர்ந்து காற்றில் மிதந்தது. பின்பு நகரம் முழுவதும் சிதறி விழத் தொடங்கியது. சிந்துபாத்தும் அவனது நண்பர்களும் நகரத்திலிருந்து வெளியே ஓடினார்கள். கடைசியாக அவர்கள் கதவை கடந்தவுடன் கதவு மாயமாகி மறைந்தது. அவர்கள் மீண்டும் தங்களது உலகத்திற்கு திரும்பி விட்டார்கள். சிந்துபாத் வேகமாக வந்த வேகத்தில் தரையில் விழுந்தான். அப்போது அந்த கருமுத்தை பார்த்தான். அது பழைய கருமுத்தாக இல்லை, அது ஒரு புதிய வடிவத்தை எடுத்திருந்தது. அதன் நடுவில் ஒரு புதிய வரைபடம் இருந்தது. அவன் அதை பார்த்தான். இந்த வரைபடம் ஒரு புதிய இடத்தை காட்டுகிறது. அதில் ஒரு வார்த்தை மட்டும் பிரகாசமாக இருந்தது. அவன் அதை மெல்ல வாசித்தான். கடல் அதிரும் போது மறைந்த தேசம் வெளிப்படும். சிந்துபாத் சிரித்தான். நம்முடைய பயணம் இன்னும் முடியவில்லை.